ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து ஆட்டு ஈரல் தான் கொடுக்க போகிறோம். மட்டன் கூட கொஞ்சோண்டு மட்டன் ஒரு பீஸ் வந்து கொடுக்க போகிறேன். இது எப்படி செஞ்சேன்னு நம்ம பார்த்துடலாமா? மட்டன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஈரல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மட்டன் ஒரு பீஸை ரெண்டாக வெட்டியிருக்கேன், ஈரல் வந்து ஒரு துண்டை ரெண்டாக வெட்டியிருக்கேன். சீரகம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஸ்பைசஸ் பவுடரு, பின்ன வந்து உப்பு எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருகாப்பிலை, திராட்சை எடுத்திருக்கேன், முந்திரியும் பின்ன வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். நான் ஆயில் ஊற்றி தான் செய்ய போகிறேன், நெய்யெல்லாம் ஊற்றலை. நான்வெஜ்ஜுக்கு நெய் ஊற்றி செய்யலாம், நான் இன்றைக்கி வந்து நெய் ஊற்றலை. நான் வந்து ஆயில் ஊற்றி தான் செய்ய போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் செய்யலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். கடலெண்ணெய், நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த தடவை. இல்லை எதில் வேணால் செய்யலை, எதில் செஞ்சாலும் நல்லது தான். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கருகாப்பிலை போட்டேன். கருகாப்பிலை போட்டோன்னே சரி அந்த முந்திரி நல்லா வணங்கி கிடைக்கட்டும்னு முந்திரி போட்டுட்டேன். முந்திரி அந்த எண்ணெயிலே வணங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால முந்திரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சோ இல்லை 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு பின்ன பூண்டு இருக்குதுல்ல, பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 2 துண்டு வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு இதை நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். இது வணங்க விட்ட பிறகு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்த மசால் பொடி இருக்குல்ல, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஸ்பைசஸ் பவுட்ரு, உப்பு, இது 4யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகமும் சின்ன சீரகம் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இந்த எண்ணெயிலே இது ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓரளவு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்ச ஈரலும் மட்டனும் இதில் போட்டுடலாம். இது போட்டோன்னா அது ஈரல் வந்து கொஞ்சம் அப்படியே பிடிக்கும், அந்த எண்ணெயில் பிடிக்கும். மட்டன் இதெல்லாமே அதில் பிடிக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. அது பிடித்த பிறகு நல்லா எண்ணெயில் அது சுருங்கி கிடைச்ச பிறகு நெக்ஸ்ட் பொருள் போடலாம். ஒரு 2 நிமிஷம் விடுங்க, அது இன்னும் கொஞ்சம் அந்த பாயில் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு, நமக்கு பார்த்தாவே தெரியுது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கஞ்சி தண்ணி ஊற்றலை, தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லாவே கொதிக்கட்டும், கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதித்த பிறகு எடுத்து வச்ச ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அளவாகவே ரைஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப கம்மி தான், ஈரல் வந்து கம்மியாக தான் கிடச்சிச்சு. அப்போ ரைஸ் அதிகமாக போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு வந்து வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு வந்து நமக்கு அளவு இதுதான் தெரியாது. நான் இந்தளவு போடுறேன்னா ஒருவேளை நான் ரைஸில் போட்டிருப்பேன், இல்லை ரைஸில் போடலைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்குவேன். உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதி வரும்போது மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 6, 7, 8 விசில் விட்டுக்கோங்க. 8 விசில் விட்ட பிறகு இப்படி தான் இருக்குது சாப்பாடு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 1 finger 1 finger, tap tap tap, 2 finger 2 finger, cut cut cut, 3 finger 3 finger, bend bend bend, bend bend bend. Oh, 4 finger 4 finger, close close close, 5 finger 5 finger, clap clap clap. Super da.